நம்முடைய கொள்கை விளக்க ஆசான் பெரியாரியல் அறிஞர் ஆணைமுத்து அவர்களுடைய நூற்றாண்டு விழா இப்பொழுது நிகழ்ச்சி தொடங்குகிறது. முற்பகல் நிகழ்வு சிந்தனையாளன் பொங்கல் மலர், தமிழ் தேச தன்னுரிமை நூல் வெளியீட்டு விழா ஆகிய இரண்டும் சிறப்பாக நடைபெற நீங்கள் அமைதி காத்து ஒத்துழைப்பு கொடுத்தமைக்கு நன்றி தெரிவித்து, பிற்பகல் அவர்களுக்கு நூற்றாண்டு நமக்கு நேர் எதிர்நிலையிலே இருக்கின்ற இன்றைக்கு இந்திய ஆட்சி அதிகாரத்தையும் இந்தியாவையும் தன் கைக்குள் வைத்துக் கொண்டிருக்கின்ற பாசிச RSS பாஜகவின் RSS தொடங்கப்பட்ட நூற்றாண்டு 1925 அக்டோபர் 10ஆம் தேதி விஜயதசமி நாளிலே 5 பேர் கூடி எட்டேவர் வீட்டிலே தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு இன்றைக்கு இந்தியாவையே தன் வாயில் விழுங்கி இந்தியாவையே சின்னாபின்னமாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் இருக்கின்ற 30 கோடி இஸ்லாமியர்களையும் தலித் மக்களையும் பழங்குடியினரையும் பாழ் செய்யும் நோக்கில் பல்வேறு நச்சு கருத்துக்களையும் திட்டங்களையும் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த நேரத்திலே நாம் எதிரி கால முற்பகலிலே பலரும் சுட்டி காட்டியது போல நம்முடைய எதிரி யார் என்பதை சரியாக நாம் அடையாளம் கொண்டால்தான் நாம் நம்முடைய கருத்தை அதற்கேற்ப எப்படி மேலும் வளப்படுத்த வேண்டும், செயல் திட்டங்களை தீர்க்க வேண்டும், போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தன்மையிலே தான் RSS 2025 அக்டோபர் முதல் இந்தியா முழுவதும் மிக பிரம்மாண்டமான அளவிலே அதனுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாட இருக்கிறது. அதே போல இந்திய பொதுவுடைமை கட்சி தோற்றம் பெற்றது குறித்த பல்வேறு வரலாற்றிலே முரண்பாடுகள் இருந்தாலும் பொதுவாக எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கின்ற உண்மை 1925 கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்டது. அதாவது 20ஆம் நூற்றாண்டு அஜாஸ் அகமது என்கின்ற ஒரு மார்க்சிய ஆய்வாளர் எழுதுவார், 20ஆம் நூற்றாண்டு என்பது புரட்சிகளின் நூற்றாண்டு என்று எழுதியிருப்பார். 1900 முதல் 1980 வரை உலகம் முழுவதும் புரட்சிகள் வெடித்தன. முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போர், இதற்கிடையே தேசிய இனங்களின் விடுதலை, ஐரோப்பாவில் பல்வேறு மொழிகளின் அடிப்படையிலே தேசிய இனங்கள் விடுதலை, காலனி ஆட்சி அதிகாரத்திலே இருந்து விடுதலை, காலனி ஆட்சி அதிகாரத்திலிருந்து விடுதலை, பல்வேறு இந்தியாவிலே உலக வரைபடத்திலே 3 1/4 மேல் இருந்த நாடுகள் சோசியலிச நாடுகளாக இருந்தன என்பதையெல்லாம், ஆனால் இன்றைக்கு தலைகீழாக இன்றைக்கு இந்தியா உலகத்திலே ஒரு சோசியலிச நாடு ஒன்று இருக்கிறது என்று சொல்லுவதற்கு கூட, முழு சோசியலிச நாடு என்று சொல்லுவதற்கு கியூபா ஒன்று வேணுமானால் சொல்லலாமே தவிர நம்முடைய சீனாவை கூட அதிலே சேர்க்க முடியாது. அதிலே ஒற்றை கட்சி சர்வாதிகாரம் தான் அங்கே நடந்து கொண்டிருக்கிறதே தவிர அது பெயரளவிலே கம்யூனிஸ்ட் கட்சி என்ற பெயரிலே அது நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இன்றைக்கு சோசியலிசம் ஆட்சி அதிகாரத்திலே இருந்த நாடுகளிலே எல்லாம் சோசியலிச ஆட்சி இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் உலக மக்கள், உழைக்கும் மக்கள், பாடுபடுகின்ற மக்கள், ஒடுக்கப்படுகின்ற மக்கள், சுரண்டப்படுகின்ற மக்கள், எந்த பேராலும் ஆதிக்கம் செலுத்தப்படும் மக்கள், இவர்கள் எல்லாருக்குமான விடுதலை என்பது மார்க்சிய தத்துவம், மார்க்சியம் ஒன்றே என்றைக்கு இருந்தாலும் மார்க்சிய தத்துவம் ஒன்றே தான் விடுதலை தரும். அந்த வகையிலே உலக நாடுகளிலே சோசியலிச நாடு இல்லை என்ற கவலையெல்லாம் ஒரு ஒதுக்கிவிட்டு நாம் சோசியலிச கொள்கையை, சமத்துவ கொள்கையை முன்னெடுப்பதற்கான முயற்சியிலே நாம் ஈடுபட வேண்டும். 1925
அதற்கு முன்னாலே மார்ச் காலத்திலே தொடங்கப்பட்டு படிப்படியாக அது எப்படி உலக அளவில் வளர்த்தெடுக்கப்பட்டு ஒரு பெரும் புகழையும் பெரும் செல்வாக்கையும் பெற்றதோ அதை போல நாம் பெற வேண்டும் என்பதை நினைவுபடுத்துகின்ற வகையிலே நமக்கு இந்த பொதுவுடைமை கட்சியினுடைய தோற்றம் தன்னுடைய நூற்றாண்டும் இது என்பதை நான் இங்கே நினைவூட்ட விரும்புகிறேன். அடுத்ததாக சிந்து சமவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டது என்பதன் நூற்றாண்டு 1924 ஜான் மார்ஷல் என்பவர் தான் இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி ஆஃப் லண்டன் என்ற இதழிலே 1924 தான் இந்த 24 தான் அவர் ஒரு விரிவான கட்டுரையை எழுதினார். சிந்து சமவெளி நாகரிகம் என்பது ஆரிய நாகத்திற்கு முற்பட்டது, ஆரிய நாகத்திலிருந்து மேம்பட்டது. அதுவரையிலே இந்தியாவில் இருந்த பார்ப்பனர்கள் வேத காலம்தான் இந்தியாவினுடைய பொற்காலம், இந்தியாவின் தொடக்கம் என்பது வேத காலம்தான் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் முறியடித்து வேத காலம் என்பது 1800 இருந்து தான் இங்கே ஆரியர்கள் இந்தியாவிற்கு வந்தார்கள் என்று இன்றைக்கு இர்ஃபான் ஹபீப், ரோமிலா தாப்பர் போன்ற RS சர்மா போன்ற வரலாற்று ஆய்வாளர்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு உண்மையாகும். அதை ஜான் மார்ஷல் அவர்கள் தான் முறியடித்து அந்த சிந்து சமவெளி நாகரிகம் நகர நாகரிகம், அப்போது ஆரியர்கள் நாடோடிகளாக கால்நடைகளை மேய்த்து கொண்டு ஒவ்வொரு பகுதியும் தேடி திரிந்து கொண்டிருந்த நாகரிகமற்ற ஒரு காட்டு மிராண்டி கும்பலாக இருந்தார்கள் என்பதை உலகிற்கு மெய்ப்பித்தது. இது சிந்து சமவெளி நாகரிகம் நம்முடைய திராவிட நாகரிகம் என்பது பலராலும் இங்கே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஐராவத மகாதேவன், IAS அதிகாரி பாலகிருஷ்ணன் போன்ற எண்ணற்ற அறிஞர்கள் இதை பற்றியெல்லாம் தொடர்ந்து விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அண்மையிலே இப்பொழுது சிவகலையிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற இரும்பின் பயன்பாடு என்பது இன்றைக்கு 5300 ஆண்டுகளுக்கு முன்பு யாரும் நினைத்து பார்க்காத ஒரு வியப்பு. 5300 ஆண்டுகளுக்கு முன்பாக 1400 டிகிரி வெப்பநிலையிலே இரும்பை காய்ச்சி கருவிகளை செய்வதற்கான ஒரு விஞ்ஞான அறிவை தமிழர்கள் பெற்றிருந்தார்கள். சிந்து சமவெளி நாகரிகமும் நம்முடைய தமிழ் நாகரிகம் ஒன்றே என்பதற்கு பல்வேறு சான்றுகள் இருக்கின்றன. அந்த சான்றுகளை மெய்ப்பிக்கின்ற வகையிலே சிந்தனையாளன் கட்டுரை சிந்தனையாளன் பொங்கல் மலரிலே முனைவர் நம்முடைய மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியைச் சேர்ந்த வெங்கடேசன் ஒரு சிறந்த கட்டுரையும் சிறந்த வரைபடத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆகவே இதை என்னுடைய முன்னுரையாக சொல்லி இந்த நிகழ்விற்கு வரவேற்புரையாற்ற தலைமை குழு உறுப்பினர் மு. சாமிநாதன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இவர் தன் மக்களுக்கு சாதி மறுப்பு திருமணம் செய்கின்றவர், சிறந்த தமிழ் பற்றாளர், இனிய பண்பாளர். ஆண்டுதோறும் அவர் வாழ்கின்ற பகுதியிலே திருக்குறள் பொங்கல் விழாவின் போது திருக்குறள் மாணவர்களுக்கு போட்டி நடத்தி மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றவர் மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியைச் சேர்ந்த தலைமை குழு உறுப்பினர் சாமிநாதன் அவர்களை வரவேற்புரை நிகழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இங்கு கூடியிருக்கும் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் முதற்கனின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருப்பத்தூருக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு உண்டு. நான் குடிநீர் வடிகால் வாரியத்தில் பணியாற்றியது. காவிரி, தென்பெண்ணை, பாலாறு 3 ஆறுகளிலும் குடிநீர் பெறக்கூடிய ஒரே மாநகராட்சி எனக்கு தெரிந்து திருப்பத்தூர் மாநகராட்சி தான். அந்த 3லும் என்னுடைய சிறிய பங்கு உண்டு. எனக்கு இந்த திருப்பத்தூருக்கும் 50 ஆண்டுகால தொடர்பு உண்டு. அந்த உரிமையில் சில கருத்துக்களை உங்கள் முன்வைக்கிறேன். இந்த தமிழ்நாட்டில் மூடப்பழக்கம் என்னும் உடைநாட்டம் வீசிக்கொண்டிருந்த போது நாடு மணக்க வந்த கற்பூர பெட்டகமாய் வந்த தந்தை பெரியார், பகுத்தறிவு பகலவன், அறிவாசார் அவர்களால் அறிஞர் என்று போற்றப்பட்ட எங்கள் கருத்து பெருங்குலமான ஆணைமுத்து ஐயா, அவர் என்னை குறிப்பிடும் போதெல்லாம் எங்கள் ஜில்லாக்காரர் என்று பெருமையோடு சொல்வார். நானும் அவரும் திருச்சி ஜில்லாக்காரர்கள். பழைய பாணியில் சொன்னார், திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். எல்லா பற்றையும் திறந்தாலும் அவருக்கு அந்த மாவட்ட பற்று எத்தனை முறை ஆனாலும் எங்கள் ஜில்லாவை சேர்ந்தவர் என்று பெருமையுடன் கூறிக்கொள்வார்.
அத்தகைய ஆண்டோர் தந்தை பெரியார் அவர்களால் உலகிற்கே அறிவாசானான தந்தை பெரியார் அவர்களாலே அறிஞர் என்று போற்றப்பட்ட பேரறிஞர் என்று போற்றப்பட்ட அந்த ஐயா திருச்சி பெரியாரியல் அறிஞர் திருச்சி ஆணைமுத்து அவர்களின் அடித்தோன்றி நாங்கள் அவர் அடியொட்டி நடந்து கொண்டிருக்கிறோம். அவர்தான் முதலில் இந்தியாவில் பொது உடைமை மலர மார்க்சியம் மலர தந்தை பெரியார் அம்பேத்கர் வழியை தவிர வேறு சிறந்த வழி இல்லை என்று எங்களுக்கு வழிகாட்டியவர். வருக 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 அமர். ஆண்டுகளுக்கு மேலாக ஐயா ஆணைமுத்து அவர்களையும் எனக்கு பழக்கம் உண்டு. அதாவது சொந்த ஜில்லாக்காரர்களுக்கு முறையில் மட்டும் இல்லை, இயக்கத்திலும் ஒரு பற்றோடு இருந்தோம். அத்தகைய அறிஞருடைய நூற்றாண்டு வரவேற்புரை ஆற்ற கிடைத்த பெருமையை நான் பெருமையாக நினைக்கிறேன். இவ்விழாவிற்கு தலைமையேற்று நடத்தும் முகிலன் என்பவரை பற்றி இதுவரையும் தந்தை பெரியார் ஆணைமுத்துவை பற்றி சொன்னேன். ஆணைமுத்து ஐயா என்ன சொன்னார் என்றால், நம்மளுடைய இயக்கத்தின் அறிவு பெட்டகம் என்று முகிலன் அவர்களை என்னிடம் கூறியிருக்கிறார். அத்தகைய அறிவு பெட்டகம் தமிழ் கூறும் நல்லுலகிற்கு அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாற்றை சிறந்த முறையில் தமிழாக்கம் செய்து அனுப்பிய ஒன்றே அவருடைய சிறப்பிற்கு சான்றார். அத்தகைய திரு முகிலன் அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். இரண்டாவதாக, தென்னாட்டில் 2 திராவிட பல்கலைக்கழகம் உண்டு. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, நிறைய பேருக்கு தெரியாது. சில பேருடைய எந்த அடைமொழியும் வேண்டாம். அவருடைய கூற்றுக்கிணங்க கர்நாடகம், ஆந்திரா, கேரளா போன்ற மாநிலங்கள் திராவிடத்தை ஏற்றுக்கொள்கின்றனவா என்று கேட்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாத ஒரு விடயம் உண்டு. இந்த 4 மாநிலங்களும் சேர்ந்து நமது நாட்டாம்பள்ளி, கொத்தூர், கொச்சூர் அருகே உள்ள குப்பத்தில் திராவிட பல்கலைக்கழகம் இந்த 4 மாநிலங்கள் நிதி உதவியுடன் அமைக்கப்பட்டு 4 மாநிலங்களின் நிதி உதவியுடன் நடந்து கொண்டிருக்கும். அது ஒரு திராவிட பல்கலைக்கழகம். இன்னொரு திராவிட பல்கலைக்கழகம் நடமாடும் திராவிட பல்கலைக்கழகம். அது நான் ஏதோ இதுக்கோ சிறப்பாகவோ அதெல்லாம் வேறு நிகழ்ச்சியாகவோ சொல்லவில்லை. உண்மையிலே உளமாற சொல்கிறேன். அப்படி நடமாடும் திராவிட பல்கலைக்கழகமான திரு சுப வீரபாண்டியன் அவர்களையும் அதுவே வந்து அவங்க நாங்கெல்லாம் ஒரே சொல்ல முடியாத திருச்சியை சேர்ந்த நரை முடித்து திரை வழங்கிய கரிகால் பெருவளத்தால் அவருக்கு திருமாவளவன் என்ற பட்ட பெயரும் உண்டு. திருமாவளவனைப் போல சிறு வயதிலேயே பொதுச் செயலர் எங்கள் இயக்கத்தில் பேரறிஞர் பெரியாரியல் ஆய்வறிஞர் ஆணைமுத்துக்கு அவர்களுக்கு பிறகு பொதுச் செயலாளர் பதவியை ஏற்று எங்களின் கொள்கைகளை செயல்படுத்த துடிப்புடன் விளங்கும் திரு துரை சித்தார்த்தன் பொதுச் செயலாளர் அவர்களை வருக என்று ஐயா நடமாடும் பல்கலைக்கழகம் திராவிட பல்கலைக்கழகம் கூறியிருப்பார். திராவிட இயக்க வரலாற்றின் கருத்து கருவூலம், கருத்து பெட்டகம், தரவுகளுடன் எதிரிகளை திணறடிக்கும் பேச்சுரிமை கொண்ட திரு வாலாஜி வல்லவன் எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். மேலும் நல்லதம்பி சட்டமன்ற உறுப்பினர் திருப்பத்தூர் அவர்களையும், தோழர் முல்லை அவர்களையும், வீரத்தந்தை குயில்தாசன் அவர்களையும், வீரத்தந்தை என்பதில் பல பொருள்கள் அடங்கியுள்ளது. வீரனை பெற்ற தந்தை மேடைக்கு வரணும்.
வில்லாசன் அவர்களை மாட்டிக் கொள்ளுமாறு. வீரம் செறிந்த மகனை பெற்றது மட்டுமல்லாமல் வீரச் செறிவுடன் போராடி அவரை மீட்டதினால் அவர் வீர தந்தை ஆகினார். அவர்களையும் என்னோடு பாலாறு அப்பர் பாலாறில் இரா முல்லை என்னோடு இணைந்து பணியாற்றியிருக்கிறார். கீழ்பாலாறு பகுதியைச் சேர்ந்த காஞ்சி அமுதன் ஒருங்கிணைப்பாளர் தமிழ் உரிமை கூட்டமைப்பு அவர்களையும் தீர்த்தாண்டப்பட்டு மா முருகேசன் ஒரு திருவண்ணாமலை மாவட்ட மார்க்சிய பெரியாரிய பொதுநலவு கட்சியின் மாவட்ட செயலாளர் அவர்களையும் அண்ணா சரவணன் மாநில துணை பொதுச் செயலாளர் பொதுப்பிரிவாளர் கழகம் அவர்களையும் ஜே ரூபன் பொதுச் செயலாளர் தமிழ்நாடு தொழிற்சங்க நடுவம் அவர்களையும் குருசிலாப்பட்டு பூ மணி என்கின்ற புரட்சிகர இளைஞர் முன்னணி தோழர் அவர்களையும் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் மாப்பே கோகா சி நடராஜன் தோழர் அவர்களையும் இதா கையபெருமாள் திருச்சி மாவட்ட செயலாளர் மாப்பே கோகா அவர்களையும் கா குப்புசாமி ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சி அவர்களையும் புரட்சி கவிஞர் கலை இலக்கிய மன்றத்தைச் சேர்ந்த வேலூர் கா பன்னீர்செல்வம் அவர்களையும் இறுதியில் நன்றி உரை வழங்க வந்திருக்கும் மா முத்தமிழர் காட்டுமன்னார்வேல் அவர்கள் வருக வருக என வரவேற்கிறேன். வந்து கொண்டிருக்கின்றது என்பதை விளக்கினார்கள். அந்த தன்மையிலே இன்றைக்கு கூட எடுத்துக்கொண்டோமானால் இந்தியாவை இன்றைக்கு கூட முழுமையாக முதலாளித்துவ நாடு என்று சொல்ல முடியாது. இது அரை நிலப்பிரபுத்துவ அரை முதலாளித்துவ நாடாகத்தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கின்ற உற்பத்தி பெரிய கார்ப்பரேட் என்று சொல்கிறோம். பெரிய பெரிய உற்பத்தி சாதனங்கள், கோடிக்கணக்கான மூலதனங்கள், பல்லாயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்கள், சொத்துக்கள் வைத்திருப்பவர்கள் எல்லாம் யார் என்று பார்க்கும் பொழுது மேல்ஜாதி வருணத்தாரும் மேல்ஜாதியினராகவுமே இருக்கிறார்களே தவிர கீழ்ச்சாதி மக்கள் சூத்திரர்கள் பஞ்சமர்களிலே மிக மிக குறைவு. ஆகவே இதை புரிந்து கொண்டால்தான் இதை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொண்டிருப்பதற்கு தான் இங்கே மதத்தை கொண்டு பிரிவினை, சாதிகளை கொண்டு பிரிவினை, சடங்குகளை கொண்டு பிரிவினை, இவற்றை காப்பாற்றுவதற்கென்று இந்திய அரசமைப்பு சட்டத்தை இங்கே உருவாக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவிலே இருக்கின்ற மேல்தட்டிலே இருக்கின்ற 10 விழுக்காட்டினரிடம் இருக்கின்ற சொத்து, மொத்த சொத்தில் 80 விழுக்காடு சொத்து 10 விழுக்காட்டினரிடம் இருக்கிறது. அதே போல ஆண்டு வருவாயில் நாட்டினுடைய மொத்த வருவாயில் 10 விழுக்காட்டினரிடம் 46 விழுக்காடு வருவாய் இருக்கிறது. இதையெல்லாம் காப்பாற்றிக் கொண்டிருப்பது முதன்மையாக இருப்பது சாதிதான். இதை முதன்மையாக காப்பாற்றி கொண்டிருக்கிறது. அதன் பிறகு பழக்க வழக்கங்கள், மூட நம்பிக்கைகள், கடவுள், மதம் இதெல்லாம் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. இங்கே சமதர்ம சமுதாயம் வர வேண்டுமானாலும், தன்னுரிமை பெற்ற தமிழ் தேசம் மலர வேண்டுமானாலும் மார்க்சிய வழியில் பெரியார் முன்னெடுத்த இந்த கொள்கைகளை நாம் மக்களிடம் கொண்டு சென்று மக்களிடம் மாபெரும் எழுச்சி உண்டு பண்ணி இந்த கொள்கைகளுக்கு ஆதரவு திரட்டி அதன் மூலமாக படிப்படியாக மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதே ஆணைமுத்து அவர்களுடைய மார்க்சிய பெரியாரியம் என்பதனுடைய நோக்கம் என்பதை சொல்லி என்னுடைய உரையை இதோடு நிறைவு செய்து என்ற தோழர் ஆணைமுத்து அவருக்கு பல்லாக்கானும் துணை நின்ற காஞ்சி மாவட்ட செயலாளர் ஸ்ரீ நடராசன் அவர்களை பேசுமாறு கேட்கிறோம். பெரியார் 146ஆம் பிறந்த நாள், தோழருடைய ஆணைமுத்து அவர்களின் நூற்றாண்டு. இரண்டும் ஒரு சேர நாம் கொண்டாட வேண்டிய காலகட்டம் தான். தோழர் ஆணைமுத்து அவர்கள் ஒரு 40 ஆண்டுக்கு முன்னாலே நான் ஒரு இரும்பு கடையிலே வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் எனக்கு 90 ரூபாய் சம்பளம். அப்பொழுது எங்கள் ஊரிலே பெருமாள் என்பவர் தான் பல்வேறு கூட்டங்களை, பல்வேறு பெரியார் கூட்டங்களை நடத்தி காட்டினார்கள்.
அப்பொழுது அவருக்கு முதலாக தொடர்பு ஏற்பட்டது பேராசிரியர் பெரியாதாசன் தான். அவர் நிறைய கூட்டங்கள் அங்கே ஏற்பாடு செய்தார். அதற்கு பின்னாலே தான் எங்கள் தோழர் அப்பொழுது பெரியார் சமூக உரிமை கழகம், பெரியார் சமூக உரிமை கழகம் இயங்குகின்ற காலத்தில் கேஎம் பெருமாள் அவர்கள் திருச்சியிலிருந்து ஆணைமுத்து அவர்கள் வருகிறார் என்று சொன்னார்கள். திருச்சியிலிருந்து அப்பொழுது வந்தார் ஆணைமுத்து. எல்லாம் அந்த சாதாரண எளிமையாக ஒரு வேட்டி சட்டை போட்டு தான் வந்தார். அப்போல்லாம் வந்து எங்களோட ரொம்ப சகஜமாக பழகுவார். அப்படிப்பட்ட ஒரு தோழர் ரொம்ப எளிமையாக இருந்தார். அதுக்கு பின்னாலே எனக்கு பொறுப்பு கொடுத்தாங்க. அப்போ நகர செயலாளர், மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுத்து தொடர்ந்து நான் கலப்பணையாற்றி கொண்டிருக்கின்றேன். அவருடைய சாதனைகளை சொல்ல வேண்டும். ஏன்னா அவர் மிக எங்கிட்ட அடிக்கடி அவர் சொல்லுவது, ஏன்பா ஒரு மனிதனாக பிறந்தால் நேர்மையாக இருக்கணும், நாணயமாக இருக்கணும், உழைப்பு செலுத்தணும்னு சொல்லுவார். இந்த நேர்மை, நாணயம், உழைப்பு என்பது அடிக்கடி என்கிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை. அதுக்கு முன்னாடி ஒரு முறை என்கிட்ட பேசும்போது திருவள்ளிக்கையிலேருந்து நான் பேசிக்கிட்டு போகும்போது சொன்னேன், பார்ப்பானுக்கு அவன் என்னப்பா நல்லா தானே இருக்கிறான், நீதித்துறையில் இருக்கிறான், நிர்வாகத்தில் இருக்கிறான், முழு அதிகாரம் படைத்த இடத்துல இருக்கிறான். ஆனால் நம்மளால ஒன்றும் எதுவுமே செய்யலையே. ஆனால் ரொம்ப வருத்தப்படுவார். அவனுக்கு எதுவும் இல்லை. ஆனால் 5000 10,000 சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பார்ப்பான் கூட புரோகிதம் செய்ய போகிறான், பல்வேறு நிகழ்ச்சிகள் மத சடங்குகள் செய்ய போகிறான். இப்படியெல்லாம் செய்து அவன் அதை வளர்த்தெடுக்கிறான், தன்னை காப்பாற்றிக் கொள்கிறான். ஆனால் நம்மவர்கள் எதையும் செய்யலையே, மிக பெரியவர்கள் களப்பணியாற்ற வேண்டாமா என்று அவர் வருத்தப்படுவார். தோழர் ஆணைமுத்து அவர்கள் தொடர்ந்து அவருடைய செயல்பாட்டில் முதலாக நான் அவரிடம் கற்றுக்கொண்டது, முதலாக இந்த காஞ்சிபுரத்தில் கூட்டம் போடும்போது அவர் ஒரே தலைப்பு, இந்திய அரசியல் சட்டம் ஒரு மோசடி, அவ்வளோதான். அவருக்கு வந்து ஒரு 1.5 மணி நேரம் பேசினார். அதுதான் விளக்க பொதுக்கூட்டம். அந்த இந்திய அரசியல் சட்டம் எப்படி வெகு மக்களுக்கு எதிரானது, அந்த செய்தியை முழுமையாக அவர் 1.5 மணி நேரங்கள் பேசும்போது முழு விளக்கத்தோடு நாங்கள் அதை உள்வாங்கிக் கொண்டோம். அதிலிருந்து நாங்கள் பெரியார் சமூக உரிமை கழகத்தில் இணைந்து இன்றைக்கு மார்க்சிய பெரியார் பொதுமை கட்சியில் இங்கே இப்போ எங்கள் தோழர்கள்லாம் இருக்காங்க. இப்போ வல்லவன் இருக்கார், முயலன் இருக்கார். இப்போ நாங்கள் மேடையில் பேசுகிறா கூட இவருடைய கட்டுரைகள், முயலன் கட்டுரைகள் நான் அதிகமாக படிக்கிறது. அடுத்து இப்போ வல்லவன் வந்து தலையங்கெல்லாம் தொடர்ந்து எழுதுகிறாரு. அப்படி தான் நாங்கள் படிப்படை வளர்ந்து கொண்டு நிறைய படிப்பதை விட கேட்பது தான் அதிகம். அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் ஆணைமுத்துக்கு இன்றைக்கி நம்ம 100ஆண்டு விழா இருக்கிறோம்னு சொன்னால் அவருடைய இலக்கு என்ன, பெரியார் கொள்கைகளை வென்றெடுக்க வேண்டும். அந்த பெரியார் கொள்கை என்பது பிறவியில் உயர்வு தாழ்வு இருக்குதுப்பா, அந்த வருணாசிரமத்தை ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும், புரோகிதத்தை ஒழிக்க வேண்டும். அதுதான் அடிப்படை. இந்த நாட்டின் செல்வத்தை இன்றைக்கு கீழ்ஜாதிக்காரர்களால் சுரண்டப்படுகிறார்கள், மேல்ஜாதிக்காரர்கள் சுரண்டுகிறார்கள். இதை நாம் ஒழிக்க வேண்டும். இன்றைக்கு வருணாசிரமம் முழுமையாக சட்டத்தில் பாதுகாப்பு இருக்கிறது, அதை நாம் ஒழிக்க வேண்டும் என்று பெரியார் கொள்கையை அதை முதன்மைப்படுத்தி எங்கள் ஊரில் அவர் எந்த கூட்டமாக இருந்தாலும் எந்த மாநாடாக இருந்தாலும் ஒரு 4 செய்திகளை முதன்மைப்படுத்துவார். நாம் இருக்கிற காலத்திலேயே விகிதாச்சார வகுப்புரிமையை பெற்றுவிட வேண்டும். அது மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் விகிதாச்சார உரிமையை வென்றெடுக்க வேண்டும். என்னையா டெல்லியில் இருக்கு, அவங்களுக்கு வேலை விட்டு ஆக்கிடணும்வார். அப்படி தான் அவர் வந்து ரொம்ப வேகமாக பேசுவார், கோபமாக சில நேரங்களில் செய்திகளை சொல்வார். அப்படி அவர் வென்றெடுத்திருக்கிறார். இன்றைக்கு 27 ஒதுக்கீடு இன்றைக்கு மத்திய அரசாங்க கல்வியிலும் வேலை வாய்ப்புகள் இன்றைக்கு நடைமுறைக்கு வந்திருக்கு என்று சொன்னால் அதுக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய சாதனை அவர் செய்தது. அதே போல் சும்மா அந்த வீண் கௌரவம் வரட்டு கௌரவம் அவர் வந்து செய்ய மாட்டார். அவர் சொல்றார், வாழும் பெரியார் அப்படின்னு பல கூட்டங்களை சொல்லும்போது அவர் சொல்லுவார், அவர் நீங்கள் பெரியார் வந்து குறைத்து மதிப்பிடாதீங்கப்பா, நீங்கள் என்ன வாழும் பெரியார்னு சொன்னீங்கன்னா அவர் நீங்கள் குறைத்து மதிப்பிடுறீங்க, அது தவறுன்னு சொல்கிறார். அதே போல் அவர் சிந்தனையாளர்கள் தனக்கு சரிப்பட்டதை எழுதுவார். அதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் அதை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். அது எந்த கட்சியாக இருந்தாலும் தொடர்ந்து அப்படி தான் எழுதிட்டு வந்தார். ஒரு கட்டத்தில் அவருக்கு பெரியார் விருது கொடுக்க கலைஞர் அவர்கள் வந்து முன்முயற்சி செய்தார். பல முறை அவருக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டார்கள். ஆனால் அவர் பெற்றுக்கொள்ளவில்லை. நான் கேட்டேன்,
ஒரு அரசு கொடுக்கிற விழாவில் ஏன் பெரியார் விருதை பெற்றுக்கொள்ளலாம் இல்லையா? அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டார், நம்ம நான் சிந்தனை எழுதலை, நான் கை நீட்டு அது விருது ₹1,00,000 வாங்கிட்டா அப்புறம் நான் மேலுக்கு பார்க்க வேண்டியிருக்கான், சாதம் பார்க்க வேண்டியிருக்கான், எனக்கு அது விருப்பம் கிடையாது. அவருக்கு தங்கராஜு கொடுன்னு சொல்லிட்டார். அதென்னப்பா தங்கராஜு கொடுன்னு சொன்னார். அதே போல் தங்கராஜு கொடுத்துட்டார். அப்போது அவர் நேர்மை என்பது அதுக்காக தான் சொல்கிறேன். அவர் எப்படி நாணயமாக இருந்தார், நேர்மையாக இருந்தார்ன்றதுக்காக நான் சொன்னேன். ஏன்னா அது நம்ம நேரடியாக அவரோட பேசுவது அல்ல. அதே போல் தொடர்ந்து அவருடைய எண்ணங்கள் என்பது ஒரே எண்ணம். பல முறை சொல்வார், இந்தியாவில் தமிழ் தேச தன்னுரிமை, ஒரு இறையாண்மை கொண்ட ஒரு தன்னாட்சி வேண்டும். தமிழ்நாட்டில் ஏன் இந்திய தேசிய கொடி? தமிழ்நாட்டில் ஒரு தேசிய கொடி வேண்டாமா? ஒரு ஆந்திராவில் ஒரு தேசிய கொடி வேண்டாமா? ஒரு வங்காளத்தில் ஒரு தேசிய கொடி வேண்டாமா? ஒரிசாவில் ஒரு தேசிய கொடி வேண்டாமா? இந்த தேசிய இனங்களில் கூட்டாட்சி என்பது இங்கே வேண்டும். ஒரு தேசிய இனங்களில் சுய